ஸ்பார்க்கி என்ற துணிச்சலான சிறிய ரோபோ குப்பைகளால் ஆன ஒரு கிரகத்தில் வசித்து வந்தது. அவரது சிறந்த நண்பர் போல் என்ற துருப்பிடித்த நாய். ஒவ்வொரு நாளும் அவர்கள் பரந்த ஸ்கிராப்யார்டை ஆராய்ந்து மறந்து போன பொக்கிஷங்களை தேடுவார்கள். ஒரு நாள் குப்பை நிறைந்த இடத்தில் ஒரு மர்மமான பெட்டியை ஒன்றாக திறக்கின்றன. அவர்கள் பெட்டியை திறக்கும்போது உள்ளே இருக்கும் நீல நிற படிகம் பிரகாசமாக ஒளிர்ந்து அவர்களின் முகங்களில் மந்திரமான நீல ஒளியை பரப்புகிறது. அவர்கள் ஆச்சரியத்துடனும் வியப்புடனும் ஒளிரும் படிகத்தை பார்க்கின்றனர். படிகத்திலிருந்து நீல நிற ஒளித்துகள்கள் மேலே மிதக்கின்றன. ஒரு நாள் அதைத் தொட்டவுடன் அவரது சுற்றுகள் சத்தமிட்டன. அவர் மிதக்கத் தொடங்கினார். அவரும் போல்ட்டும் சிரித்துக் கொண்டே கைவிடப்பட்ட டோஸ்டர்கள் மற்றும் பழைய கார்களின் மலைகளின் மீது வானத்தில் பறந்தனர். பின்பு இருவரும் சேர்ந்து படிகத்தில் உதவியால் மிதந்து கொண்டு இறங்கினர். மறுநாள் இருவரும் நடந்து வரும்போது படிகத்தின் மந்திரம் தனது நண்பர்களுக்கு உதவும் என்ற யோசனை வரும்போது ஒரு இசைப்பொட்டி அவர்கள் கண்ணில் படுகிறது. உடனே நீல நிற படிகத்தை பயன்படுத்தி உடைந்த இசைப்பெட்டியை சரி செய்கிறார்கள். பின்பு இசைப்பொட்டியில் இருந்து இசை வர அந்த இடமெங்கும் இசையால் அதிர இருவரும் நடனமாட இருவரும் இசையை கேட்டு மகிழ்ந்து நடனமாடிக் கொண்டாடுகிறார்கள். ஸ்பார்க்கி ஒளிரும் நீல நிற படிகத்தை தொலைநோக்கி மேல் பிடித்திருக்கிறது. நீல படிகத்தின் ஒளி தீவிரமடைந்து தொலைநோக்கியின் பாகங்களுக்குள் பாய்ந்து தொலைநோக்கி மெதுவாக இயங்கத் தொடங்கி அதன் சிறிய உருவம் சுழலத் தொடங்கி தனது நண்பர்கள் மின்னும் நட்சத்திரங்களை பார்க்க முடியும் என்பதற்காக தொலைநோக்கியை சரிசெய்து மின்னும் நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள். அவர்களின் வாகனம் பல்வேறு மறுசுழற்சி செய்யப்பட்ட பாகங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. பழைய விசிறிகள், சமையலறை உபகரணங்கள் மற்றும் மின்னணு பாகங்கள், தட்டையாக்கப்பட்ட உலோகத் தகடுகளால் உருவாக்கப்பட்ட இறக்கைகள் மற்றும் ஒரு பழைய ஹெல்மெட்டிலிருந்து உருவாக்கப்பட்ட காக்பிட். ஸ்பார்க்கி, போல்ட்டும் தாங்கள் குப்பை கிரகத்தில் சேகரித்த பொருட்களிலிருந்து உருவாக்கிய பறக்கும் வாகனத்தில் வானத்திலிருந்து அவர்கள் மெதுவாக மேகங்களின் வழியாக பறந்து வருகின்றனர். அப்போதிருந்து ஸ்பார்க்கியும் போல்ட்டும் படிகத்தின் சக்தியை பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் உலகத்திற்கு மகிழ்ச்சியையும் ஒளியையும் கொண்டு வந்தனர். ஒவ்வொன்றாக உடைந்த துண்டுகளாக நீல நிற படிகத்தை வைத்து பல சாகசம் இன்னும் தொடரப்போகிறது. நண்பர்களே, அறிவந்துருச்சு, கதை சொல்ல நம்ம அறிவந்தாச்சு. இது நம்ம சேனல் குட்டீஸ் குது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.